வணக்கம். தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு நீங்கள் நேரடியான பாதையில் செல்கிறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அதுவெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது உங்களுக்கு நடக்கப் போவதும் ஒருபோதும் கிடையாது. அது அனுபவங்களின் மூலம் உங்களை வடிவமைக்கக்கூடிய ஒரு பயணமாக இருக்கும். உங்களுக்கு அனுபவங்கள் எப்பொழுதுமே அதிகமாக இருக்கும். அதனால் அந்த அனுபவங்கள் தான் உங்களை வழி நடத்தி நல்ல ஒரு பயணமாக உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் உங்களை கொண்டு சென்று கொண்டே இருக்கும். சிலர் அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை பாராட்டி உயர்த்துவது போல நடிப்பாங்க. ஆனால் அவங்கள நீங்கள் நம்பவே கூடாது. உங்கள் கூடவே இருப்பானோ, உங்கள் கூடவே உங்களை நம்ப வைக்கணும். அவங்க உங்கள் கூடவே இருப்பதற்காக எத்தனையோ பொய்களை கூறுவாங்க. எத்தனையோ அளவுக்கு உங்களை பெருமையாக பேசுவாங்க. முக்கியமாக நீங்கள் செய்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களை பாராட்டி உங்களை உயர்த்துவது போல உங்களுக்கு நடித்து காட்டுவாங்க. உங்களுக்கு யாராவது இப்படி பாராட்டுவது போலவோ உங்களை உயர்த்தி பேசுவது போலவோ பேசினாங்க அப்படின்னா அவங்கள எப்பொழுதுமே உங்களுக்கு பிடிக்கும். அப்படிப்பட்ட நபர்களை நீங்கள் கூட வைத்துக் கொள்வீங்கன்னு தெரிந்து இந்த மாதிரி உங்களை பாராட்டுவது போல உங்களிடம் பேசுவாங்க. பேசி நீங்கள் அவங்களிடம் நெருங்கியதும் திடீரென்று தள்ளிவிட்ட சம்பவங்கள் உங்களுக்கு பெரிதளவில் நிச்சயமாக நடந்திருக்கும். ஆனால் அது புதிதாக இருக்காது. இருந்தாலும் சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் நடக்கலாம். இது வரைக்கும் ஏன் இன்னைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். எனவே நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது என்பதில் நீங்கள் கவனமாக இருந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும். இப்படிப்பட்டவங்க பொதுவாக உங்களுடைய ஆற்றலையும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் தாங்கிக் கொள்ள முடியாதவங்களாக இருப்பாங்க. உங்களுடைய வெற்றியை பார்த்தும் உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்தும் பொறாமைப்படக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பாங்க. அதனால் மட்டுமே உங்களை கீழே தள்ளணும். இவன் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே போனான் அப்படின்னா நம்மளால் எப்பொழுதும் முன்னேற முடியாது, மற்றவங்க நம்மளை அவங்க கூட ஒப்பிட்டு பேசுவாங்க அப்படின்னு தவறான எண்ணங்களை கொண்டு இந்த மாதிரி சில செயல்களை உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் செய்து கொண்டே இருப்பாங்க. அவங்க செய்த 3 முக்கியமான செயல்கள் என்ன தெரியுமா? முதல்ல உங்களுடைய நம்பிக்கையை பெற உங்களை உயர்த்தி பேசுவாங்க. உங்களை உயர்த்தி பேசின உடனே நீங்கள் நம்பி விடுவீங்க. அதனால் இந்த மாதிரி முதல்ல உங்களை உயர்த்தி பேசுவாங்க. இரண்டாவதாக உங்களுடைய சிந்தனைகளையும் உங்களுடைய முயற்சிகளையும் பயன்படுத்தி தங்களுக்கான ஒரு முன்னேற்றத்தை உருவாக்குவது அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத உங்களிடமிருந்து அவங்க கற்றுக்கொள்வாங்க. மூன்றாவதாக நீங்கள் அவங்களிடம் சார்ந்து விடுவீங்க. சார்ந்து விட்டவுடன் என்ன நினைச்சாங்களோ உங்களை தள்ளிவிட்டு உங்களை பற்றி தவறான கருத்துக்களை நிச்சயமாக உருவாக்குவாங்க. நீங்கள் இது வரைக்கும் தவறான சில செயல்கள் எல்லாருமே பண்ணியிருப்போம். அந்த மாதிரி தவறான செயல்கள் யாரிடமும் நீங்கள் கூறாமல் இருப்பீங்க. ஆனால் உங்களிடம் அவங்க நண்பர்கள் போல பழகி இது அனைத்தையும் தெரிந்து கொண்டு இது அனைத்தையும் உங்கள் மீது தவறான ஒரு பாதைக்கு நிச்சயமாக கொடுத்து செல்வார்கள். இந்த மாதிரி சில செயல்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். உங்களுடைய வெற்றியை பார்த்து வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள்ள பொறாமை கொண்ட நபர்கள் உங்களை சுற்று வட்டாரத்தில் உங்களுடனே இருப்பார்கள். ஆனால் அவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். உங்கள் கூட 10 நபர்கள் இருக்கிறார்கள் என்றால் 2-3 நபர்கள் மட்டுமே உங்களுக்குன்னு உண்மையான நபர்களாக இருப்பார்கள். மீதி நபர்கள் எல்லாம் உங்களுடைய வெற்றியை பார்த்து பொறாமை அடையக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க. ஆனால் வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது அவங்க சந்தோஷப்படுவது போல உன் வெற்றி நீ ஜெயிச்சா என்னையா, நான் ஜெயிச்சா என்னையா, நம்ம 2 பேரும் ஒன்று தானே அப்படிங்கிற மாதிரி கூறுவாங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு பொறாமை எண்ணமானது இருக்கும். சிரித்து கொண்டே இருப்பவர்களை எப்பொழுதுமே நம்பாதீங்க. அவங்க கூடவே இருந்து உங்களை எப்படி கீழே தள்ளணும் அப்படின்னு நினைத்து சரியான ஒரு திட்டங்களை தீட்டி கொண்டே இருப்பாங்க என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். இவங்க நேரடியாக எதிர்த்து நிற்க மாட்டாங்க. உங்களிடம் எதிர்த்து நிற்கவும் முடியாது. அப்படி எதிர்த்து நிற்க முடியாமல் மௌனமாகவே உங்களை தடுக்க முயற்சி செய்வாங்க. மௌனமாக தடுக்கணும். இவனை வாழ்க்கையில் வளர விடக்கூடாது. இவனுக்கு எப்படி தடைகள் எல்லாம் உருவாக்கணும், இவனை என்ன பண்ணுனா இவன் தவறான வழிக்கு தேர்ந்தெடுப்பான் அப்படின்னு இந்த மாதிரி சில எண்ணங்களை உங்களுக்குள்ள வர வைத்து இந்த மாதிரி சில செயல்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய வைப்பதற்காக இன்னும் செய்து கொண்டுதான் இருப்பார்கள். எனவே அவங்களிடம் ஜாக்கிரதையாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. நீங்கள் தலைமை ஏற்று நடக்கும்போது ஏதாவது ஒரு விஷயத்திலோ இல்லைன்னா ஏதாவது ஒரு தொழிலிலோ உங்களுக்குன்னு ஒரு தலைமையானது கிடைக்கும். அந்த தலைமையை ஏற்று நீங்கள் நடக்கும்போது சிலர் அதை பயன்படுத்தி தங்களுடைய பாதையை அமைத்து கொண்டு உங்களை சிக்கல் வந்தபோது உங்களை மட்டும் விட்டு விலகி இருப்பாங்க. உங்களுக்குன்னு சில பிரச்சனைகளானது ஏற்படும். நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்களால் பிரச்சனைகள் ஏற்படும். இருந்தாலும் நீங்கள் சரியான பாதையில் தான் போவீங்க. இருந்தாலும் அந்த சரியான பாதையின் மூலம் அந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். ஆனால் அந்த ஒரு பிரச்சனையை உருவாக்கி உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் கூடவே இருந்து உங்களை விட்டு விலகி சென்றார்கள் அல்லவா சில நபர்கள், அவர்கள் தான் அந்த பிரச்சனைகளை உருவாக்கியிருப்பாங்க. அவங்க தான் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகியும் போயிருப்பாங்க. இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்திருக்கும். அவங்க உங்களை ஒரு மனிதர்களாக அல்லது ஒரு வாய்ப்பாகவே பார்த்து கொண்டு இருப்பாங்க. உங்கள் மூலம் நமக்கு ஏதாவது நன்மைகள் நடக்காதா என்று நினைத்து கொண்டு உங்கள் கூட பழகியிருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு தான் இருப்பாங்க. நீங்கள் கொடுத்த மரியாதையை மதிக்காத நண்பர்கள் பல வடிவங்களை நிச்சயமாக இருந்திருப்பாங்க. அந்த நண்பர்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு கெடுதல்களும் நடக்கும், நன்மைகளும் ஒரு பக்கம் நடந்து கொண்டே தாங்க இருக்கும்.
உங்களை பயன்படுத்தி விட்டு மறந்தவர்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பாங்க. உங்களுடைய வெற்றியை ஏற்றுக்கொள்ள முடியாத நபர்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பாங்க. உங்களுடைய தோல்வியில மகிழ்ந்தவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பாங்க. உங்களுடைய நம்பிக்கையில துரோகம் செய்த மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இருப்பாங்க. உங்கள் பின்னால் பேசக்கூடிய ஒருவர் கூட நிச்சயமாக இருப்பார்கள். இவர்கள் எல்லாம் உங்களுக்கு யாரை அருகில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு உண்மையை கற்றுத்தரக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பார்கள். இவ்வளவு பெரிய மனிதர்கள் உங்களை சுற்றி சுற்றி இருப்பாங்க. ஆனால் யார் இப்படிப்பட்ட மனிதர்கள் என்று உங்களால் எளிதில் அறிய முடியாது. போக போக உங்களுடைய வாழ்க்கையில யார் நல்லவங்க யார் கெட்டவங்க என்பதை நீங்க புரிந்து கொள்வீங்க. யாரை நமக்கு அருகில் வைத்தா நன்மைகள் நடக்கும், யாரை நம்மளிடமிருந்து தள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது நீங்க இந்த ஒரு நேரத்துல உணர்ந்து கொள்வீங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் எப்போதுமே திறந்த மனது கொண்டவங்க, திறந்த மனதா இருப்பீங்க. அதனால அவங்க கணக்குடன் நடந்து கொள்வாங்க. நீங்க உதவி செய்தவர்களை உங்களை மறந்த தருணங்கள் எல்லாம் உங்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு அமைதியான ஒரு காயத்தை நிச்சயமாக உருவாக்கி கொண்டிருக்கும். இந்த மாதிரி சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். இது நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இதுவரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா என்பதை நீங்க கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை நான் கூறுகிறேன். மறக்காம அதற்கு நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வித்தியாசமான திருப்பம் நிச்சயமாக உருவாகும். இந்த முறை அது சத்தம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். சத்தம் இல்லாமல் நடந்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் இதனுடைய தாக்கம் மிக பெரியதாக இருக்கும். அதிலிருந்து உங்களால் வெளிவர முடியாது. மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளையும் கொடுத்து கொண்டே இருக்கும். நீங்க உங்களுடைய மதிப்பை நீங்களே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருப்பீங்க. யாரையும் இனிமேல் நம்ம நம்பக்கூடாது, நம்மளே இனிமேல் எல்லா விதமான காரியங்கள்லையும் இறங்கி விடணும் அப்படின்னு உங்கள் மீது உங்களுக்கு நீங்களே நம்பிக்கை வைத்து சில காரியங்கள்ல நிச்சயமா இறங்கியிருப்பீங்க. பாராட்டை தேடாமல் நீங்க இருந்தாலும் அது தானாகவே உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலமாக நிச்சயமாக அமையும். நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுத்து உங்களுடைய சுற்றத்தில் வைத்து கொண்டால் அது உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு முதலீடாக இருக்கும். எனவே நல்ல மனிதர்கள் உங்கள் பக்கம் வரமாட்டார்கள். அவர்கள் உங்களுடன் வரக்கூடிய மனிதர்கள் அனைவருமே உங்களை கீழே தள்ளணும், உங்களுக்கு எதிரியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர்கள் மட்டுமே உங்களை சுற்றி சுற்றி வருவார்கள். ஆனால் நல்ல மனிதர்களை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில புதிய காலம் தொடங்கும். இந்த ஒரு புதிய காலத்துல கிரகங்கள் உங்களுக்கு 3 முக்கியமான மாற்றங்களை தேடி கொடுக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு எதிரியாக இருந்த கிரகங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றத்திற்கு உள்ளாக்கப்படும். 3 முக்கியமான மாற்றங்கள் நடக்கும். 1, மறைந்திருந்த உங்களுடைய திறமை வெளிப்படும். இதுவரைக்கும் நீங்க எவ்வளவோ பேருக்கு நீங்க உதவி செஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய திறமையானது வெளிப்படாமல் இருந்திருக்கும். ஆனால் உங்களுடைய கிரகங்கள் இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டும். உங்களுடைய வார்த்தைகளுக்கு எடையானது அதிகரிக்கும். இதுவரை நீங்கள் பேசினால் மதிப்பில்லாமல் இருந்த இடத்தில் இனிமேல் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதையானது கிடைக்கும். அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் நேரடியாக வெற்றியை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரைக்கும் மற்றவங்களுடைய பேச்சை கேட்டு நடந்து கொண்டிருந்த நீங்கள் இனிமேல் சுயமாக முடிவு எடுப்பீங்க. அந்த ஒரு முடிவு உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்களுடைய அதிபதியாக இருப்பது குரு பகவான். உங்களை அறிவிலும் சரி நிலைப்பாட்டிலும் உயர்த்தி உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதற்கு அவர் எவ்வளவோ பாடுபட்டு கொண்டிருப்பார். அந்த ஒரு பாடையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு நன்மைகளை கொடுக்கும். இதுவரை இருட்டில் நடந்த உங்களுடைய முயற்சிகள் இனி வெளிச்சத்தில் வருவதற்கான பலனானது கிடைக்கும். அந்த வெளிச்சத்தின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். இனிமேல் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்களை பின்பற்றி முன்னேற விரும்பக்கூடிய மனிதர்கள் அதிகரிப்பார்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பேச்சு பலருக்கும் தாக்கத்தை கொடுத்திருக்கும். தாக்கத்தை கொடுத்திருந்தாலும் அது புதிய வாய்ப்புகளை உங்களுக்குள்ள உருவாக்கவும் தொடங்கும். பணமும் மரியாதையும் உங்களுக்குள்ள சேரும். அந்த பணமும் மரியாதையும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு காலமாக இந்த ஒரு காலமானது இருக்கும். நீங்க இருந்த இடத்தை விட உயர்ந்த இடத்தில் நிற்க ஆரம்பிப்பீங்க. நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உங்களுடைய பாதையை தெளிவாக நீங்கள் நிர்ணயிக்கணும். எந்த ஒரு பாதையில் செல்ல போகிறீங்க, அடுத்து என்ன உங்களுடைய வாழ்க்கையில் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தெளிவான ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அப்படி தெளிவான ஒரு முடிவை எடுத்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். தேவையற்ற மனிதர்களை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில விட்டு விலக்குங்க. இது உங்களுடைய திறமையை முழுமையாக பயன்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான ஒரு செயலாக இருக்கும். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் நான் யார் என்பதை இந்த உலகத்திற்கு காட்ட வேண்டிய ஒரு நேரமாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். உங்களை பற்றி நீங்களே இனிமேல் புரிந்து கொள்வீர்கள். இதுவரைக்கும் நீங்கள் புரியாமல் இருந்திருப்பீர்கள். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் உங்களை பற்றி நீங்களே புரிந்து வைத்துக் கொள்வீங்க. இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் போதும், உங்களுடைய வாழ்க்கை மீண்டும் ஒளிர ஆரம்பிக்கும். இனிமேல் இந்த ஒரு வாய்ப்பை மட்டும் நீங்கள் தவறவே விடக்கூடாது.
உங்களுடைய அதிபதி உங்களுக்கு அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் கொடுக்க போகிறார். கொடுத்து உங்களுடைய பெயரையும் உயர்த்தவும் போகிறார். கிரகங்கள் உங்களுக்கு மறைந்திருந்த உண்மையை வெளிக்கொண்டு வரப்போகிறது. உங்களுடைய முன்னிலையில் உங்களை நிறுத்தி உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளையும் தேடி கொடுக்கும். இனி நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய நிலைமைக்கு உங்களை கொண்டு சென்று விடும். கடந்த கால அனுபவங்கள் எல்லாம் ஒரு பாடமாக மட்டுமே உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் இனிமேல் விலக ஆரம்பிக்கும். இனிமேல் உங்களுக்குன்னு எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. அது அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அது நிச்சயமாக விலக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.